கோபாலகிருஷ்ணன், நாடாளுமன்ற தேர்தல் வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிலும் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பரப்புரை குழு உள்ளிட்ட 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்காக 35 பேர் கொண்ட 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுவில் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவில் KP முனுசாமி, வேலுமணி மற்றும் தங்கமணி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதே போல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரை குழு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு குழு என 4 குழுக்கள் இப்போது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக அதிமுகவின் EPS பிரிவிலும் அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. புதிதாக கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியை முறித்து கொண்ட சூழ்நிலையில் தனித்து நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க உள்ள EPS அணியினர், SDPI மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட சில சிறிய கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் முக்கிய கட்சிகளான தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் ஆகியோர் இந்த தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த குழுவில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இது தவிர தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் பரப்புரை குழு உள்ளிட்ட குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழுவிலும் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான 10 பேர் கொண்ட குழுவில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதே போல தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் விளம்பரம் ஆகிய இரண்டுக்கும் தனித்தனியே 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 குழுக்களிலும் அதிமுகவின் EPS ஆதரவு முக்கிய நிர்வாகிகளும் அதில் இடம்பெற்று இருக்கிறார்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக, மதிமுக சார்பாக ஏற்கனவே இந்த தேர்தல் சிறப்பு குழுக்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன. அதைத் தொடர்ந்து இப்போது காங்கிரஸ் கட்சியிலும் அந்த குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக முக்கிய எதிர்கட்சியாக திலகும் அதிமுகவின் சார்பில் இந்த தேர்தல் குழுக்கள் 4 குழுக்கள் 35 பேர் இடம்பெற்றுள்ள இந்த 4 குழுக்களும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் மற்றும் பிரச்சாரம், விளம்பரங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பது ஆகியவற்றில் அதிமுக இப்போது முழு வீச்சில் களமிறங்கி இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட இங்கு மிகவும் சூடு பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோபாலகிருஷ்ணன்.